ஒரு டம்ளர் மோர்ல 8 சுண்டக்காய் ஊற வச்சுட்டு பச்சை சுண்டக்காய் 2 மணி நேரம் கழிச்சு அரைச்சு குடிங்க. கிட்னி கல், பித்தப்பை கல், கிட்னி ஃபில்டர்ஸ் கழுவ, சுகர் வராது, பிரஷர், கொலஸ்ட்ரால், கேன்சர், நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர் அதுல வர. சுண்டக்காய் இருக்கிறதே அவ்வளோ பெஸ்ட் ஹெல்த் பெனிஃபிட். ஆனா எவ்வளோ பேர் சுண்டக்காய் சாப்பிடுறாங்க? அதெல்லாம் வந்து ரொம்ப மருத்துவ பயன் சொல்லி நம்ம முன்னோர்கள் நம்ம வந்து இப்ப மாதிரி தேடி பிடிச்சி வாங்கி சாப்பிடாம ஈஸியா கிடைக்கிறவங்க நம்ம வீட்டுல நட்டு விட்டு போனாங்க. நம்ம கண்ணு முன்னாடி டெய்லி அதை பார்க்கறதுனால நம்ம அதை மதிக்கிறது இல்லை. இந்த சட்னி வச்சுட்டு அதுல நெய் இல்ல நல்லெண்ணெய் ஊத்தி இட்லி மேல ஊத்தி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது சாப்பிட்டோம்னா அது மாதிரி தோசையும் சூடா ஊத்தி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு இப்பவே போய் வீட்டுல ட்ரை பண்ணுற அளவுக்கு இருக்கு. ஆக்சுவலி அப்படிதான் டெம்ப்ட் ஆகுது எனக்கு. இந்த லைட்டா அந்த பச்சை வாடை போகணும். பூண்டோட பச்சை ராஸ்மெல் போயிடுச்சுன்னா இந்த கோல்டன் ப்ரௌன் அப்பெல்லாம் இல்ல, ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் தேவையில்லை. அந்த ராஸ்மெல் போகணும். பூண்டு இல்லைன்னா அந்த பச்சை வாடை இருந்ததுன்னா ஒரு மாதிரி ஒரு காரம் கொடுக்கும். வதங்கிருச்சுன்னா ஸ்மெல்லும் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகுற அளவுக்கு, தக்காளி மேஷ் ஆகுற அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்ற வேண்டியது. ஒரு 2 மினிட்ஸ் பார்ப்போம். ஸோ மீன்வேல் வந்து நம்மளுக்கு இந்த பேஸ்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ மேஷ் பண்ணியிருக்காங்க அழகாக. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மையாக கொஞ்சம் அரைச்சிக்கணும். ஸோ இதில் வந்து வரமிளகா, மிளகு, ஜீரகம் இருக்குது. அப்புறமா வந்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை, புளி எல்லாமே இருக்குது. ஸோ வரமிளகா, மிளகு, ஜீரகம், புளியை வதக்கிட்டு அதில் பச்சையாகவே கருவேப்பிலையை போட்டு அரைச்சி இப்படி எடுத்துக்கணும். ஸோ இதை அரைச்ச பேஸ்ட்டை இப்போ நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஸோ சம்டைம்ஸ் வீட்டில் நிறைய கருவேப்பிலை இருக்கும்க்கா, அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. வீட்டில் பொடியும் இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த சட்னி வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லை? ஆமாம், இதை நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா நல்லா ஒரு 2 வேளை நம்ம எடுத்துக்கலாம். எங்கேயும் வெளியூர் கொண்டு போகிறதுனால கொண்டு போகலாம், கெட்டு போகாது. கெட்டு போய் புளி வைக்கிறோம்ல, புளி வச்சிடறோம், வேறு நம்ம பருப்போ இல்லை தேங்காயோ சேர்க்கலை, அதனால கெட்டு போகாது. அதனால வெளியில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது போட்டு அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான். போட்டுட்டுமா? போட்டு வாசத்துக்கு